கிறிஸ்துவோடு நாம் லெந்து கால தியானங்கள் 30. நேற்றைய தினத்திலும் நாம் யோனாவை பற்றி 3 குறிப்புகளை பார்த்தோம். இந்த நாளிலும் யோனாவின் வாழ்க்கையிலிருந்து மேலும் 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, யோனா மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்த பின்பதாக ஜெபம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, யோனா ஆண்டவரிடம் தன்னை தாழ்த்தி முழுவதுமாய் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினார். மூன்றாவதாக, தன்னுடைய உதடுகளை அவர் அடக்கினார். தியானம். இந்த நாளிலும் நாம் முதலாவதாக யோனா எப்படி ஜெபித்தாரோ அதே போல நம்முடைய நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்துள்ள அன்பை உணர்ந்தவர்களாய் நம்மை முழுவதுமாக அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, நாம் தவறான வழியில் செல்வதை மாற்றி அவருக்கு பிரியமாக வாழும்படி நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளி நமக்கு இருக்கின்ற எல்லா இக்கட்டுகளையும் விலகி நம்மை பாதுகாப்பார். இரண்டாவதாக, யோனா செய்த காரியம், தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தன்னுடைய பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு உம்முடையது என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையையும் கனத்தையும் செலுத்தினார். ஆம், நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரர்கள் என்று சொல்ல நாங்கள் பாத்திரர் அல்ல என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மையே அவருக்கு அர்ப்பணித்து நாம் அவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை அரவணைத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். யோனாவுடைய வாழ்க்கையிலும் யோனா மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திய அந்த நிமிடமே ஆண்டவர் யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து வெளியே காக்க வைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய குமாரர்களாய் உலக வாழ்க்கையிலே பிறருக்கு ஒளி வீசுகிற பிள்ளைகளாய் மாறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மீனை போன்ற பிரச்சனையிலிருந்து நம்மையும் வெளிவரச் செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கற்பித்தாரோ, பிதாவாகிய தேவன் என்ன வசனத்தை பேச சொன்னாரோ அதை மாத்திரமே யோனா பேசினார். 40 நாள் உண்டு நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்கின்ற அந்த வசனத்தை மட்டுமே அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேறு எந்த வார்த்தைகளையும் பேசவில்லை. தன்னுடைய உதடுகளை அடக்கி நீதிமானாய் புத்திமானாய் வாழ்ந்தார். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்கின்ற அந்த வார்த்தையின்படி நாமும் யோனாவை போல் தேவனுக்கு பிரியமான வார்த்தை எது என்று உணர்ந்தவர்களாய் அதை மட்டும் பேசும் பொழுது பாவம் இல்லாமல் நாமும் புத்திமான்களாய் நம்மை காத்துக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த நாளிலிருந்து ஆவியானவரிடம் கேட்டு, சொற்களின் மிகுதியில் நாங்கள் பாவம் இருக்கிறது, இத்தனை நாட்கள் பாவம் செய்தோம் என்று உணர்ந்தவர்களாய் நம்முடைய நாவை அடக்குவதற்கு ஆவியானவரிடம் நம்மையே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு துணையாயிருந்து அவருடைய வார்த்தைகளை மட்டும் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு மட்டும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் எங்களை முழுவதுமாய் எங்கள் பாவத்தை உணர்ந்தவர்களாய் அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாய் ஜெபிப்பதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருப்பதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களுடைய நாவை காத்து கொள்ளவும், உமக்கு பிரியமான பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்கவும், ஜெபத்திலே தரித்திருந்து உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கிருபை செய்தருளும்.